இன்றைக்கு நம்ம எல்லாரும் முக மலர்ச்சியோடு இருக்கணும் தானே ஆசைப்படுறோம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ காசு செலவு பண்ணி பியூட்டி பார்லருக்கு தான் போகிறாங்க. ஆனால் அந்த தெய்வீக கலை நமக்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே நெருங்கி வாசம் பண்ணும்போது அவருடைய அன்பு நம்முடைய முகத்திலே தெரியும். பிரியமானவர்களே, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் என்று சொல்லுவார்கள். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்திலே சாலமோன் ராஜா எப்படி சொல்லுகிறாருன்னு பாருங்க. 13வது வசனம், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோ துக்கம் வரும்பொழுது, அதாவது மனதிலே துக்கம் வரும்பொழுது ஆவி முறிந்து போகும். சிலருடைய முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் they are going through pain என்று சொல்லி. அவங்களுடைய முகத்துல அந்த வாடி போன அந்த சூழ்நிலை காணப்படும். அவர்களுடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்கும். பல காரணங்களினாலே, அழுத்தத்தினாலே அவர்கள் முகம் மலர்ச்சியோடு இருக்காது பிரியமானவர்களே. ஆனா ஹாப்பி மைண்ட் கிவ்ஸ் அ சியர்ஃபுல் ஃபேஸ் என்று சொல்லுகிறார். அந்த மைண்ட், அந்த மனதிலே அந்த மன மகிழ்ச்சி இருக்கும் பொழுது முக மலர்ச்சியை தருகின்றதாம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் முக மலர்ச்சியோடு இருக்கணும் தானே ஆசைப்படுறோம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ காசு செலவு பண்ணி பியூட்டி பார்லருக்கு தான் போகிறாங்க. ஆனால் அந்த தெய்வீக கலை நமக்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே நெருங்கி வாசம் பண்ணும்பொழுது அவருடைய அன்பு நம்முடைய முகத்திலே தெரியும். அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் போல, ஒரு கண்ணாடி போல முகமுகமாய் நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அந்த அன்பு, அந்த அமைதி, அந்த சமாதானம், அந்த வார்த்தையினாலே வல்லமை, அந்த ஜெயம், இதெல்லாம் மனதிலே வரும் பொழுது பிரியமானவர்களே மன மகிழ்ச்சியாய் இருக்கும், முக மலர்ச்சியாய் இருக்கும். இந்த முக மலர்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர வேண்டும் என்று அவரோடு நெருங்கி வாசம் பண்ண அழைக்கின்றோம். இனி இருதயம் வாடலோடு இருக்கக்கூடாது, நம்ம முறிந்து போனவர்களாக இருக்கக்கூடாது. தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எல்லாரும் கர்த்தாவே மனமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு காணப்பட அவர்களின் இருதயங்கள் கர்த்தாவே வாடி போய் நொறுங்கி போய் இருக்கின்ற இந்த வேலையிலே கர்த்தர் அமைதியும் சமாதானத்தையும் தந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.